என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், பின் நிஃப்டி மற்றும் மிட்கப் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோ கொடுக்கலாம். இன்னைக்கு நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் எல்லாமே அப் மூவ்மெண்ட் தான். இருந்தாலும் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில நல்ல ஒரு கன்சல்டேஷனாக இருந்துக்கணும். பெரிய மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட்ல. புட் சைட் ஜீரோ பண்ணிட்டாங்க, கால் ஆப்ஷன் ஜீரோ பண்ணல. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அனலைஸ் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி எல்லாமே சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, பின் நிஃப்டி எல்லாமே வந்து அப் ட்ரெண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நீங்க புடிச்சிட்டு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கும் நாளானைக்கும் 2 நாளும் புல்லிஷா தான் இருக்கும். பேரிஷ் வராது. ஓகேங்களா. நாளைக்கும் சரி கால் ஆப்ஷன் எடுங்க, புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க. மார்க்கெட் ஏறிட்டான் திருப்பி வந்து இறங்குவான். நாளைக்கு வந்து பாருங்க சின்ன ஒரு இந்த லெவல் உடைப்பாங்க. இந்த லெவலை வந்து நாளைக்கு பாருங்க இந்த 26,000 லெவலுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்புறம் தூக்குவான். ஏன்னா இந்த லெவல் உடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் காமிச்சிட்டு அப்படியே பிரேக் பண்ணி மேலே போவான். ஸோ இது நடந்துட்டு நிறைய டைம். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. மார்க்கெட்ல சில நேரங்கள் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரேக் பண்ண முடியாத மாதிரியே காமிச்சிட்டு பிரேக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 25,900 நம்ம சப்போர்ட், அடுத்த சப்போர்ட் 25,850. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ அடுத்த சப்போர்ட் தான் இருக்கு. 26,000 இப்போதைக்கு சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் சப்போர்ட் தான் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இல்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நியூ ஹையை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் டவுன் சைடு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. மார்க்கெட் மேலதான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி. ஓகேங்களா. அதே மாதிரி ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிப்டி ஓப்பன் டெஸ்ட் பாருங்க 26,000 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 81 லட்சமும் புட் சைடு 66 லட்சமும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ மேபி மார்க்கெட் 26,000 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஆனா கிட்டத்தட்ட 75% வந்து ரைட்டர்ஸ் வந்து புட் ரைட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ மேபி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு 26,000 பிரேக் பண்ணும். புல்லிஷ்ல தான் இருக்கு தெரியுங்களா. 950லயும் பாருங்க, இங்கேயும் பாத்தீங்கன்னா 43 லட்சம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால 900 வந்து சப்போர்ட், 26,000 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் நாளைக்கு இந்த 26,000 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல தான் போகும். டவுன் சைடுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சார்ட்லையும் பார்த்தரலாம். அதே மாதிரி ஆப்ஷன் செயின் அதுலயும் நிப்டிக்கு பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிப்டிக்கு பாருங்க 26,000 பாருங்க இந்த சைடு 359, இந்த பக்கம் சைடு பாருங்க புட் சைடு 264, 84 இருக்கிறதால 20,000 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா. அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 26,050, 26,100 அதெல்லாம் பாருங்க 160, 240 இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா பெரிய மூவ்மெண்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மார்க்கெட்ல. ஆனா மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புடிச்சு நோட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா 25,950, 900 பாருங்க கால் ரைட்டர்ஸ் வந்து பாருங்க பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிக்கிறேன் தெரியுங்க. மைனஸ்ல இருக்குங்க. இப்பவும் சொல்லணும்னா பொசிஷன்ஸ் அதாவது எந்த சைடு வந்து மைனஸ்ல இருக்க ஓப்பன் டெஸ்ட் அதுக்கு ஆப்போசிட் சைடு மார்க்கெட் மூவ் ஆகும். கால் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மைனஸ்ல இருக்கிறதால மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம பாருங்க இந்த பக்கம் 1.73 அதாவது 25,900 3 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கிறதால ஸோ 25,900 வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட். 950 நல்ல சப்போர்ட் தான். ஏன்னா 1.73 இருக்கு. ஸோ மார்க்கெட் சின்ன கரெக்ஷன் வரும் நாளைக்கு. சின்னதா ஒரு சரிவை கொடுத்தான் அப்படின்னா நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க. மார்க்கெட் கீழே போகாது. மார்க்கெட் புல்லிஷ்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால 25,900க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாருங்க 70 ரூபா அப்படிங்கிற பிரைஸ்ல மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஓகேங்களா. அதோட ஹை பாருங்க 900க்கான கால் ஆப்ஷனோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 162. ஸோ இந்த 150 டு 155 டு 160 இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் நாளைக்கு பிரேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் பண்ணா அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா
96 ரூபாயும் 71 ரூபாயும் இப்ப அடுத்தடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ மேபி நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கொடுத்துருக்கிறதால திருப்பி இந்த 96 ரூபாயிலையோ இந்த 70 ரூபாயிலையோ மார்க்கெட் திரும்பறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி இந்த லெவல்லே திரும்ப 96 ரூபாயிலே இந்த 100 ரூபாய்க்குள்ள மார்க்கெட் மீண்டும் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பி இந்த 162 போவான் பஸ். நாளைக்கு வந்து ஒரு செல்லிங் கொடுத்தா அப்புறம் போவான். எடுத்த உடனே ஹை போவான்னு தெரியல. இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த பிரீமியம் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த டார்கெட் வந்து 162 ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது கால் ஆப்ஷனுக்கான லெவல். அடுத்த வந்து பாருங்க 26,000க்கான புட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஏன்னா அதுதான் வந்து இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா புட் ஆப்ஷன் சைடு பாருங்க தெரியுதுங்களா, மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு, பிரைஸ் ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் 58 ரூபா அப்படிங்கிற பிரைஸ்க்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. நாளைக்கு வந்து ஃபேக், அதாவது ஒரு எல்லாத்தையும் வந்து தப்பான டைரக்ஷன்ல கூட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்க 26,000க்கு புட் ஆப்ஷன் பாருங்க 60 ரூபாய் இருக்கிறதால மேபி மார்க்கெட் வந்து பாருங்க எடுத்த உடனே புட் சைடு தான் கொண்டு போவாங்க. இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு இந்த 100 ரூபா 110 ரூபா அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்பும் போது கால் சைடு என்ட்ரினுங்க. ஸோ அப்போ நல்லா கரெக்டா இருக்கும் ஓகேங்களா. ஸோ புட் சைடு இப்போது ட்ரெண்ட் இல்லை பண்ணுறதுங்கன்னா மார்க்கெட் நல்லா கீழே தான் போயிருக்கிறான். இப்போ ட்ரெண்ட் இல்லை இருந்தாலும் ப்ரீமியம் கம்மியா இருக்கு ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 26,000க்கான கால் ஆப்ஷனும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கால் ஆப்ஷன் சைடு பாருங்க லெவல்ஸ் இருக்கு. அடுத்தடுத்து அந்தந்த லெவல்ல வாங்கி இருக்கிறாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கிறதால கால் சைடு தான் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் அதான் இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா. நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பாருங்க இன்னைக்கு 26,000க்கான கால் ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 33 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க தெரியுதுங்களா. ஸோ கம்மியான பிரைஸ்ல 52 ரூபா அடுத்த சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து 72 ரூபாய் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். மார்க்கெட் பாருங்க நாளைக்கு எடுத்த உடனே வந்து புட் சைடு போனா அப்படின்னா இந்த பிரைஸ் மீண்டும் இந்த பிரைஸ் வரும் 52 ரூபாய் பிளஸ் 33 ரூபாங்கிற பிரைஸுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ வரும்போது இந்த மீண்டும் இந்த 33 ரூபாய்க்கு பிரைஸ் வந்தா தாராளமா பை பண்ணுங்க. மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் போகும் ஓகேங்களா. ஸோ 102 ரூபா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 26,000 கால் ஆப்ஷன் இந்த 100 ரூபா தாண்டாது ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் 100 ரூபா போச்சுன்னா அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தா புட் சைட் எடுங்க ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் ப்ரீமியம் கம்மியா இருக்கு ஓகேங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதே லெவலுக்கு தான் லெவலில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. 54,000 இப்போ சப்போர்ட் ஓகேங்களா. 54,000 நல்ல சப்போர்ட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் பண்ணிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மேலேயே போயிட்டா மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ 54,186 அந்த ஹை தான் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மார்க்கெட் மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்போதைக்கு புல்லிஷா இருக்கிறதால மார்க்கெட் அப் டர்ன்ல போறதா பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 அக்டோபர் இன்னைக்கு 25 முடிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 54,000 பார்த்தீங்கன்னா அதான் டிசிஷன் மேக்கிங் லெவல். 54,000 வந்து நாளைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 54,000 தான் வந்து மார்க்கெட் புல்லிஷா பேரிஷா அப்படின்னு சொல்லும். இன்கேஸ் மார்க்கெட் 54,000 தாண்டி இருக்கிறதால திருப்பி 54,000 வந்துட்டு திருப்பி மேலே தான் போவான். புல்லிஷா இருக்கு மார்க்கெட்டு, பேரிஷா இல்லை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. நம்ம ஆப்ஷன் செயின்லையும் பார்த்துடலாம். சரிங்களா. 54,000 பாருங்க ரெசிஸ்டன்ஸ் சைடு 118 பிளஸ் 62, சப்போர்ட் சைடு 124 பிளஸ் 69 ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 54,000 டிசிஷன் மேக்கிங் லெவல் ஓகேங்களா. ஸோ அங்க ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க, மேலையா கீழையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். ஸோ எந்த சைடும் ஓப்பன் டெஸ்ட் சேஞ்சிங் வை மைனஸ் இல்லை. அடுத்த சப்போர்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க அதிகபட்சம் 90,000 எங்கன்னா 54,500லயும். அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா
சப்போர்ட் எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 53,500லயும் அவங்க பெருசா சப்போர்ட் போட்டு வைக்கல. ஸோ அதனால மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் 54,000 தாண்டி மேலதான் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு அதிகம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 54,000க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம் சரிங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மார்க்கெட் பாருங்க இன்னைக்கு 370 ரூபா 77 ரூபா. ஸோ அந்த பிரைஸை வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு 430 ரெசிஸ்டன்ஸ் கூட தெரியுங்க. மார்க்கெட் நல்லா ஒன்று சைட்வேஸ் தான் தெரியுங்க. பெரிய மூவ்மெண்ட் இல்லை, மார்க்கெட் சைட்வேஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 377 சப்போர்ட், 430 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து. ஏன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 278 தான் இருக்கு. இதான் அடுத்த சப்போர்ட் லெவல் ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் மார்க்கெட் இந்த 430 பிரேக் பண்ணான்னா இந்த 539 ஹை போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ வாய்ப்புகள் இருக்கு. அது தாண்டா 600. ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸ் கால் சைடு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ இந்த 370 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பார் நாளைக்கு. 54,000 கால் ஆப்ஷனுக்கு இந்த 370 ரூபாய் நல்ல ஒரு சப்போர்ட் ஓகேங்களா? இந்த 430 பிரேக் பண்ற பட்சத்துல மார்க்கெட் மீண்டும் 540 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட்ஸ் போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அடுத்த வந்து 54,000 புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? புட் சைடு தெரியுங்களா? ட்ரெண்ட் இல்லை ஓகேங்களா? புட் சைடு வந்து பிரைஸ் வந்து என்னன்னா அவங்க பை பண்ணல ஓகேங்களா? ஸோ வாங்க வச்சு என்ன பண்றாங்க, அதை வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் வந்து நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து புட் சைடு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடு நீங்க ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம். கால் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரைஸ் வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. புட் சைடு மார்க்கெட் கால் சைடு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன் புட் சைடு வந்து பெருசா வாங்கல ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க புட் சைடு ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கால் சைடு மட்டும் என்ட்ரி எடுங்க ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா பின் நிப்டி. ஸோ பின் நிப்டியும் பாத்தீங்கன்னா புல்லிஷா தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே புல்லிஷ் தான் ஓகேங்களா? எதுவுமே பேரிஷ் கிடையாது. மார்க்கெட் கரெக்டா 25,000 நிப்பாட்டிக்கிறான் தெரியுங்களா? 25,000 நிப்பாட்டி இருக்கான். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கான சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணுது ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட் பாருங்க 24,854 ஓகேங்களா? 24,850 24,900 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 25,000 தான். இப்போதைக்கு அங்கதான் மார்க்கெட் நிக்கலாம் ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல போகுமா கீழே போகும்னா மார்க்கெட் மேலதான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். அப் ட்ரெண்ட் தான் வாய்ப்பு அதிகம், டவுன் ட்ரெண்ட் கிடையாது ஓகேங்களா? நம்ம ஓப்பன் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பின் நிப்டி, ஸோ பின் நிப்டி பாருங்க 25,000 ஓகேங்களா? ஸோ 5 லட்சம் 5 லட்சம் தான் இருக்கு ஓகேங்களா? பின் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 25,000 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். இந்த பக்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு. 24,950லயும் 24,900லயும் பாருங்க சப்போர்ட் இருக்கு. இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இல்லை தெரியுதுங்களா? ஸோ சப்போர்ட் ஸ்ட்ராங் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் இல்லை. இப்போ மார்க்கெட் 25,000 பிரேக் பண்ணும் வாய்ப்புகள் அதிகம் பின் நிப்டி ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் செயின்லையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 25,000 பாருங்க 23,000ம் இந்த பக்கம் 20,000 இருக்கு ஓகேங்களா? செம்மையான ஓப்பன் டெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேயுமே இல்லை ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க 17,000 வாண்டி சப்போர்ட் இருக்கு. இங்க 24,900. ஸோ 24,900 சப்போர்ட், 25,000 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா? பெரிய அளவில் இங்க 20,000 இருக்கு, இங்க பாருங்க 23,000 இருக்கு. ஸோ 25,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்ல ஓகேங்களா? ரெண்டு சைடும் பாருங்க 150 ரூபாய், இங்க 154 ரூபாய் ஈக்குவல் பிரீமியம் கொடுக்குறாங்க ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா 24,900க்கான கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி,
பின் நிஃப்டியும் சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கான். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பின் நிஃப்டியில் ஒன்று பாருங்க, மார்க்கெட் தெரியுங்களா, இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெண்ட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி இங்கே ரீடெஸ்ட் வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த 197 மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 197 மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். பின் நிஃப்டி இந்த 197 ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ மீறி வந்தா இந்த மீண்டும் இந்த 176 வந்துட்டு திருப்பி பிரேக் பண்ணி இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 197 176 அடுத்தடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க, இதே இடத்துல தான் மீண்டும் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 220, 244, 277 அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். மார்க் வந்து புல்லிஷா இருக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கான புட் ஆப்ஷன். ஏன்னா அது இப்போதைக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இருந்தாலும் ரெண்டு பக்கம் ஈக்குவல் பிரிவு தெரியும். புட் ஆப்ஷன் இப்பவும் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் இல்லை, புட் சைடு கால் சைடு தான் ட்ரெண்ட் இருக்கு. அங்கதான் வந்து பையிங்கும் செல்லிங்கும் ஹெவியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையிங் செல்லிங் ஹெவியா இருக்கும், அங்கதான் மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெரியுங்களா, மார்க்கெட் இன்னும் பிரைஸ் விழுந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அடுத்தடுத்து மார்க்கெட் மேலே போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். 25,000 பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போகும் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், புட் சைடு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ புட் சைடு எடுக்காதீங்க. நாளைக்கு மார்க்கெட் இறங்கி கால் சைடு என்ட்ரி கொடுக்கும்போது மட்டும் நீங்க எடுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸும் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ எல்லாமே மார்க்கெட் வந்து புல்லிஷா தான் இருக்கு. நாளைக்கு நாளானைக்கு இந்த 2 நாளும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். டவுன் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பாருங்க, இந்த 85,000 பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ அதனால சப்போர்ட்டே 85,000 நமக்கு 85,000 தான் சப்போர்ட். அது கீழே வந்தா 84,900 பண்ணலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல கீழே வராது. மார்க்கெட் மேல தான் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா. அதே மாதிரி ஓப்பன் டெஸ்ட் வச்சும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 85,000 பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த பக்கம் சைடு பாருங்க, சப்போர்ட் நல்லா இருக்கு, இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் புல்லிஷ்ல இருக்கான் 85,000. ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்ஷன் செயின்லையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 85,000க்கு பாருங்க 15,000 குவான்டிட்டியும், இந்த பக்கம் 20,000 குவான்டிட்டி இருக்கு. ஸோ 5,000 குவான்டிட்டி வந்து புட் சைடு அதிகமா இருக்கிறதுனால 85,000 சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ அதனால மார்க்கெட் மேல தான் போக வாய்ப்பு இருக்கு. அடுத்து 85,500 தான் பாருங்க 10,000 குவான்டிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 16,000 குவான்டிட்டி 84,500 தெரியுதுங்களா. ஸோ 500 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் போட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால முடிஞ்ச வரைக்கும் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதனால 84,500க்கான கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி 85,000க்கான கால் ஆப்ஷன் மாறி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸோ இன்னைக்கு பாருங்க 272 பை பண்ணிக்கிறாங்க. ஸோ 85,000க்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. 456 நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸாக அந்த 3 தடவை மார்க்கெட் வந்து அந்த 456 பிரேக் பண்ணவே இல்லை. மார்க்கெட் தெரியுதுங்கன்னா மீண்டும் மார்க்கெட் அங்கே தான் இருக்கான். ஸோ இந்த 456 பிரேக் பண்ணுவோம். 85,000க்கான காலத்தில் இந்த 456 பிரேக் பண்ணா மேலே போவேன். இந்த 456 பிரேக் பண்ண முடியலன்னா மீண்டும் சின்ன ஒரு கரெக்ஷன் வரலாம். மீண்டும் பாத்துங்க, இந்த 340ம் 272ம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கங்க. மீண்டும் மார்க்கெட் அந்த 272லயும் 340லயும் மீண்டும் பை ஆகலாம் வாய்ப்புகள் இருக்கு கால் சைடு. ஓகேங்களா. அது 85,000க்கு நம்ம புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஓகேங்களா. ஸோ இந்த புட் சைடு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மார்க்கெட்டும் பாருங்க புட் சைடு வந்து ட்ரெண்ட் இல்லை, கால் சைடு தான் வந்து ட்ரெண்ட் இருக்கு. தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இன்னும் பிரைஸ் என்ன ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க
தயவு செஞ்சு புட் ஆப்ஷன் இப்போதைக்கு எடுக்க வேணாம் friends. சரிங்களா? ஸோ நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கீழே போற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. இருந்தாலும் மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து புட் சைடு வேணாம் friends. புட் சைடு நீங்க எடுக்க தெரியும். இந்த கன்சால்டேஷனை வந்து பிரேக் பண்ணிட்டார். சப்போர்ட்டை உடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால புட் சைடு நீங்க பார்க்காதீங்க. மார்க்கெட்டா வந்து கீழே போறதுக்கு சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க. கால் ஆப்ஷனை மட்டும் எடுங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் டிலே ஆனாலும் அதோட பொசிஷனுக்கு போயிடும். புட் சைடு எடுத்தீங்கன்னா டைம் ஆக ஆக ப்ரீமியம் கரைஞ்சு மார்க்கெட் டவுன் ஆகி உங்க ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பாருங்க 13,220. இன்னைக்கு நல்ல ஒரு சைடு வேஸ் தான் மார்க்கெட் தெரியுங்க. 13,220 தான் சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்து 13,150. ரெசிஸ்டன்ஸ் 13,300 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதான் நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நம்ம ஓப்பன் சுவிட்ச் பார்த்துடலாம். இப்போ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 13,250 வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல். 13,200 சப்போர்ட், 13,300 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 13,250 டிசிஷன் மேக்கிங் லெவலா இருப்பாங்க. ஸோ 13,250க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம ஆப்ஷன் செயின்லையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிட் கேப் நிஃப்டி சரிங்களா? 13,250 பாருங்க 10,000 குவான்டிட்டி. இந்த பக்கம் பாருங்க 11,000 குவான்டிட்டி. ஸோ 250 வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? 300 பாருங்க ரெசிஸ்டன்ஸ் 23,000, 200 பாருங்க 24,000 இருக்கிறதால 200 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 300 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 250 டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? ஸோ 13,250க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துலாம். ரெண்டு பிரீமியம் பாருங்க 90 ரூபாய் இருக்கும். 99 ரூபாயிலையும் அந்த பிரீமியம் பார்த்தீங்கன்னா தெரியும் 93 ரூபாயில் இருக்கிறதால இதுதான் ப்ளஸ் டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் 300 போகுமா அல்லது 200 போகுமாங்கிறத மார்க்கெட் அதான் தீர்மானிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த ப்ரீவியஸாக வாங்கின ப்ரைஸில் தான் மார்க்கெட் நிற்கிது கால் சைடு. தெரியுதுங்களா? ஸோ மீண்டும் வந்தால் 71 ரூபா போகணும். அதுக்கு மேலே உள்ள மீண்டும் வந்தால் மார்க்கெட் இந்த 87 ரூபாய் இந்த 71 ரூபால பையா இருக்கு. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ ப்ரீவியஸாக வாங்கினது 87. சரிங்களா? ஸோ 110, 127, 145 அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். மீண்டும் வந்தால் மார்க்கெட் 71 ரூபா வரும். 71 ரூபா வந்துட்டு திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி 13,250க்கான புட் ஆப்ஷன். புட் சைடு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியுங்க மார்க்கெட் வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடு தெரியுதுங்களா? பையர் இன்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் சைடு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க புட் சைடு இன்ட்ரெஸ்டடாக இல்லை. சரிங்களா? சரிங்களா? புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன்ல தான் இருக்கிறான். ஸோ மார்க்கெட் சப்போர்ட்ல இருக்கிறான். சரிங்களா? கிட்ட 90 ரூபா சப்போர்ட்ல இருக்கா. மீண்டும் மார்க்கெட் இந்த 100 ரூபா போயிட்டு திரும்புவாங்க. சரிங்களா? திரும்பி கீழே தான் போறது. 90 மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா கால் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுங்க. புட் சைடு இப்போதைக்கு ட்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு புட் ஆப்ஷன் வேண்டாம். ஓகேங்களா? கால் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து இண்டிகேட் பண்ணும் புட் சைடு போறது. அப்போ புட் ஆப்ஷன் எடுத்தா போதும். இப்போதைக்கு புட் சைடு நம்ம பார்க்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த டெசிஷன் மேக்கிங் லெவல் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. மிட் கேப் நிஃப்டி பொறுத்தவரை 90 சப்போர்ட், 107, 124 ரெசிஸ்டன்ஸ். அதிகபட்சம் போனா 124 ரூபா போவான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா? 107 ரூபா போவான். இங்க போயிட்டு மீண்டும் மார்க்கெட் என்ன ஆகும்னா கீழே தான் போகும். இது இதோட டைரக்ஷன்ல தான் போகும். புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் மேலதான் போறதால நீங்க கால் ஆப்ஷன் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நிப்டியும் சரி நிப்டி மட்டும் நாளைக்கு எக்ஸ்பீரிங்கன்னா ஒரு டைம் பாத்துக்கங்க. நிப்டி மறுபடியும் இருக்கா. நிப்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 20 தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 26,000க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பாருங்க 58 ரூபாயும் 64 ரூபாயும் இருக்கு. ஸோ 26,000 டிசிஷன் மேக்கிங் லெவல். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷா இருக்கிறதால மார்க்கெட் மேல மேலதான் புட் சைடு பாருங்க.
தெரியுங்களா? ட்ரெண்ட் இல்ல. ஆனா கால் சைடு பாருங்க ட்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரூ. 102 அதோட டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 26,000 கால் ஆப்ஷன் டார்கெட் இந்த ரூ. 102. மீண்டும் மார்க்கெட் இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கிறதால இந்த ரூ. 82லயும் ரூ. 33லயும் மார்க்கெட் திருப்பி பை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் போவான் ரூ. 102 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போயிட்டு தான் திரும்புவான். நான் நோட் பண்ணி வச்சு இன்கேஸ் மார்க்கெட் ரூ. 50 ரூ. 40 உங்களுக்கு திரும்புற பட்சத்துல அங்க ஒரு என்ட்ரி எடுங்க. நல்ல ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் நாளைக்கு கிடைக்கும். கால் சைடு ஓகேங்களா? புட் சைடு ட்ரெண்ட் இல்ல ஓகேங்களா? ஸோ புட் சைடு போறதுனால கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. பிரீமியம் குறைவா இருக்குன்னு சொல்லி புட் சைடு வாங்காதீங்க ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.